கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனது அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கேரிப் ஜீசஸ் டிவி என்ற யூடியூப் சேனலில் நம்ம கடைசி கால எழுப்புதல் என்ற நிகழ்ச்சி நம்ம தொடர்ந்து 7 நாளைக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். அதை 7 நாள் என்பது நம்மளுக்கு பிரசங்கியார் அதிகமாக கிடைத்தார்கள் என்றால் 20 நாளாக நம்ம இந்த கடைசி கால எழுப்புதல் என்ற நிகழ்ச்சியை 20 நாளும் தொடர்ந்து நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். இப்போது நாங்கள் 7 நாளைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நம்மளோடு இருப்பார். இப்போது நம்ம ஒரு வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம தியானித்து நம்ம அப்படியே கடந்து செல்லலாம். என்னாகமும் 13வது அதிகாரம் 30வது வசனம் வாசிங்கள், கவனிக்கலாம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அப்பொழுது காலேப், அதாவது அவனுக்குள்ள இருந்த விசுவாசம், ஒரு எழுப்புதல் என்னவென்றால், அங்க இருந்த ஜனங்கள் கூட இருக்கிறவங்க பார்க்கிற பார்வை எப்படி இருக்குதுன்னா பெரிதா இருக்குது. அதாவது அவங்கள அழிக்கவே முடியாது என்று சுத்தி இருக்கிற ஜனங்கள் சொல்றாருங்க. ஆனா அவனோட விசுவாசம், அவங்க பார்க்க வெட்டி கிளியை போல இருக்கிறார்கள், இப்பொழுதே நம்ம அவர்களை அழைத்து அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு அவனோட காலேப்போட விசுவாசம் அப்படி இருக்கிறது. அவனுக்குள்ள இருக்கிற கர்த்தரோட எழுப்புதல் அவனுக்குள்ள அப்படி பேசுது. மற்றவங்க இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு அநேக நம்மளுக்கு அந்த ஒரு வியாதி, கொரோனா வியாதியானது நம்மளுக்கு அது பார்க்கும் போது, இங்க இருந்து நம்ம மனிதர்களா பார்க்கும் போது நம்மளோட கண்களுக்கு அது பெரிதாக இருக்கிறது. ஆனா அது கர்த்தரோட கண்களில் பார்க்கும் போது வெட்டி கிளிய போல இருக்கிறது. கர்த்தர் நினைத்தார் என்றால், இந்த நம்மளுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்துருச்சு என்றா கர்த்தர் நம்ம அதை எல்லாத்தையும் மாற்றிடுவார். நம்மளுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு தருவார். அதற்கு முன்பாக நமக்குள் தோன்றுகின்ற காலேப்புக்குள்ள இருந்த ஒரு எழுப்புதல், அவனுக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு நம் பகுதியில இருந்து
செய்தி கொடுக்க வந்திருக்க அன்பு சகோதரன் பவுல் அவர்களை நம்ம வரவேற்கிறோம். அது மட்டும் அல்லாமல் அவர் செய்தி கொடுப்பதற்கு முன்பாக நம்ம ஒரு ஜெபிப்போம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு ஒரு எழுப்புதலும் செய்தி கொடுக்குற தாசனையும் மறித்து கர்த்தர் பேசுவாராக. பரிசுத்தமும் இறக்கும் மகா தெய்வமும் எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலையில உங்களை தரிசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தை கடைசி கால எழுப்புதல் என்ற இந்த வார்த்தை தேவன் நீர் ஆண்டவரே வெளிப்படுத்துவதற்காக நன்றி. இந்த காரியத்தை குறித்து பேச வருகிற ஒரு தாசர்களையும் தேவன் கரத்துல ஒப்பு கொடுக்கிற தேவன் மறித்து யாரை நீர் எழுப்புதலுக்காய் நேராய் நீர் ஆண்டவரை திரும்ப காத்திருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் இதயத்துல பேசவும், அநேக பேர்கள் பார்க்கவும், அநேக பேர் எழுப்புதலை காணவும் தேவன் நீர் ஆண்டவரே ஆசீர்வாதியும். அது மட்டும் அல்லாமல் இப்போது பரவி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வியாதிகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நீர் ஆண்டவரே கண்ணோக்கி பார்த்து ஒரு நல்ல பதிலை நீர் எங்களுக்கு தரப்போவதற்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவின் வேண்டிகளும் எங்கள் ஜீவனின் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் பிரதர் பவுல் அவர்களை வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி நாம் பார்த்தோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நேரத்தில் கூட உங்களுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட எங்களை நிற்கும்படியாக வைத்திருக்கிற உங்களுடைய மகா பெரிய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரத்தை நம்ம எடுக்கிறோம். தூய் ஆண்டவரே, ஒரு சில வாசனங்களை கொண்டு தியானிக்கும்படியாக நாங்கள் இந்த நேரத்தில் கடந்து வந்திருக்கிறோம். தூய் ஆண்டவரே, உங்களுடைய அநேக மக்களுடைய இதயத்தில் ஆண்டவரே எழுப்புதல் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. நீ தாமே ஆண்டவரே பெரியவராக பெரிய காரியங்களை செய்தவர்களாக பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவை போல வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் துதிகளின் மத்தியில் வாசைகிறவரும் நம்மளுக்கு நன்றி மறந்தவர்களுக்கும் நன்மை செய்கிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி கர்த்தர் வாழ்க்கை செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றியா நன்றியா ஏசையா, நன்றியா நன்றியா ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே கரங்களிலே. நன்றி 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 துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றியா நன்றியா ஏசையா, நன்றியா நன்றியா ஏசையா, நன்றியா நன்றியா ஏசையா, நன்றியா நன்றியா ஏசையா. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம். தாய் கர்ப்பிலே உருவாகும் முன்னே நம்மளை முன்குறித்தார், நம்மளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம ஆண்டவருக்காக இந்த நாட்களில் என்ன செய்கிறோம் என்பதுதான் இந்த நாட்களில் நம்மள இருந்த கடமையாக இருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது,
கனிகொடா மரம் வெற்றுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? பாவிகளுக்கும் துன்மார்களுக்குமா? இல்லை, நமக்காக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிக்கப்பட்டு இத்தனை நாட்கள் ஆகுது, ஆண்டவரை தெரிந்து கொண்டு இத்தனை நாட்கள் இத்தனை வருடங்கள் ஆகுது, நம்ம கனி கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? திறப்பின் வாசல்ல மோசேயை போல நிற்கிறவர்களா இருக்கிறோமா? இல்லை எஸ்தரை போல துணிந்து போய் தன் மக்களுக்காக தன் ஜீவனை போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி நாம் நிற்கிற மக்களா இருக்கிறோமா? இல்லை ஆபிரகாமை போல ஆண்டவரே 10 நீதிமான்கள் இருந்தாலும் நீங்க அழிக்க மாட்டீங்களா என்று சொல்லி கேட்கிற போல மனிதர்களை போல நாம் இருக்கிறோமா? எப்படி நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களில் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக சங்கீதங்கள் எழுதின புஸ்தகத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்கள் எழுதின புஸ்தகம் 106வது அதிகாரம் 23வது வசனம். ஒரு வாசிக்க நாம் கேட்போம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவர்கள் உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலிலே நின்றான். ஆமென், அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் யாரை பத்தி சொல்றாருன்னா மோசேயை பத்தி சொல்றாரு. திறப்பின் வாசல்ல நின்றார் என்று சொல்லி, திறப்பின் வாசல்ல நிற்பது என்றால் என்ன? அன்றைக்கு மோசே வந்து ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, மோசே நீ இந்த ஜனங்களை விட்டு நீ போயிடுவா, நான் உன்னை வந்து ஒரு கூட்டமா நான் உருவாக்குவேன், உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அதுக்கு மோசேயுடைய பதில் என்ன? அதுக்கு சொல்றாரு மோசே, ஆண்டவரே இந்த மக்களை நீங்க அழித்து போட்டா அந்த எகிப்திலிருந்து கொண்டு வந்து மக்களை ஆண்டவர் வனாந்தரத்தில் அழித்து போட்டார் என்று சொல்லி அந்த எகிப்தியர் சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆண்டவரிடத்துல சொல்றாரு. இல்லையா ஆண்டவர் பார்த்து இன்னொரு காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தா நம்ம சொல்லியிருப்போமா என்பது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. இல்ல நான் மாத்திரம் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் மாத்திரம் நல்லா இருந்தா போதும், என் சபை மாத்திரம் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம், ஆண்டவரத்துல ஒவ்வொரு வாங்கிட்டு நம்ம கவனம் வந்துட்டு இருப்போம். ஆனா இவன் சொல்றான், ஆண்டவரே இந்த மக்கள் அழித்து போடாதீங்க, பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல இருக்கிற என்னுடைய பெயரை ஆண்டவரை கிறுக்கி போடும் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்றான். அந்த காரியத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நாம அப்படி சொல்லுவோமா? நம்ம வாழ்க்கை எதற்காக? பரலோக ராஜ்யத்துல சேரும்படியா தான். ஆனா மோசே சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய பேர் ஆண்டவர் கிறுக்கி போடுங்க. இந்த மக்களுக்காக திறப்பின் வாசல்ல நிற்கிற அந்த மோசையை நம்ம பார்க்கிறோம். நம்ம அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம இருக்கிறோமா? இல்ல, சில நேரங்களில் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நமக்காக நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரே என்னோட உடம்பு சரியில்லை, ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. இல்ல நம்ம குடும்பத்துல யாராவது உடம்பு சரியில்லைன்னா, ஆண்டவரே எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஆண்டவரே தயவா இரக்கம் பாராட்டி குணமாக்குங்கப்பா. குணமாக்கின பிறகு அவ்வளவுதான், நம்ம பாட்டுல நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிட்டே இருப்போம். இந்த நாட்களில் அநேக மக்கள் வந்து வியாதினாலும் வறுமையினாலும் பிசாசின் பிடினாலும் அகப்பட்டு இருக்கிறாங்க. திறப்பின் வாசல்ல நிற்கிற மனுஷனை ஆண்டவர் இந்த நாட்கள்ல தேடிக்கொண்டு இருக்கிறாரு. அந்த மோசே எடுத்து நம்ம கற்றுக்க போகிற காரணம் என்னன்னா, மோசே ஆண்டவர் பார்த்தோம், ஆண்டவரே என் பேர் ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கி போட்டு யாராலும் இந்த காலத்துல சொல்ல முடியும்? ஆண்டவரே என் குடும்பம் வந்தா போதும், என் உறவினர்கள் வந்தா போதும், என் சபையார் வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுயநலமா சில நேரங்கள்ல நம்ம உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மோசேயுடைய இதயத்தை கொஞ்சம் பாருங்க. ஆண்டவருக்கு சொன்னா, ஆண்டவரே நான் போன ஆண்டவரை எகிப்துக்கு பார்வையை கொன்று போட்டுருவான் அப்படின்னு சொல்லி பயந்த அந்த மனுஷன் ஆண்டவருக்கு, ஆண்டவரே இந்த அடையாளம்லாம் எனக்கு போதாது அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு திருப்பி பேசின மனுஷன் இங்க சொல்றான் ஆண்டவரத்துல, ஆண்டவரே உங்களுடைய ஜனம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தயவா ஆண்டவரை கேட்கிறான். ஆண்டவர் அவனுடைய வார்த்தை கேட்டு அந்த மக்கள் அழித்து போட ஆரம்பிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல வாலிபர்களா இருப்போம். சில நேரங்கள் நம்ம எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு 35 வயசாயிடுச்சு, எனக்கு 40 வயசாயிடுச்சு, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் சொல்ல போற காரியம் என்னன்னா, மோசே 80 வயசுல தான் வந்து பார்வோனிடத்துல வரான். அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டு அங்கிருந்து மக்களிடத்துல இருந்து எல்லாமே கூட்டிட்டு அங்க போறான். அப்பதான் ஜெபிக்கிறான், ஆண்டவரே வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் ஒன்றும் பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்லிக்கல, ஆண்டவரே இந்த மக்களுக்காக என்னுடைய பேரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கி போடுங்க, இல்லை என்றால் ஆண்டவரே வான ஆண்டவரே. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது.
நான் இதை நிறைய டைம் நான் யோசித்து பார்த்தேன். இந்த மாதிரியான மனசு எப்படி வரும்? அவர் சொல்றாரு, நீ தனியா போயிடுப்பா, நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை வந்து நான் வந்து பெரிய ஜாதியா ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் வேணான்ற உங்களுடைய நாம தூஷிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த நாட்கள்ல நம்ம எத்தனை நேரங்கள்ல ஆண்டவருடைய நாம தூஷிக்கப்பட்டா கூட பரவாயில்ல, நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம அப்படி நினைக்கவே கூடாது. மோசையை போல நம்ம ஆண்டவருக்காக திறப்பின் வாசல்ல நிற்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று சொல்லி ஆண்டவர் நாட்களில் தேடி கொண்டிருக்கிறார். சிறுமையும் எளிமையுமா இருக்கிறவங்க தான் ஆண்டவர் கூட்டிலிருந்து தூக்கி பிரபுக்கு மத்தியில ராஜாக்கள் மத்தியில நிறுத்துவேன் என்று சொல்றாரு. நல்ல பலசாலியா இருக்கிறவங்கள நான் கூப்பிட்டு அவங்களை தூக்கி நான் நிறுத்துவேன் அப்படின்னு சிறுமை எளிமையுமா இருக்கிற நம்ம கொண்டு தான் அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னொருத்தவங்களை பார்த்து நம்ம பார்க்க போறோம். நம்ம எஸ்தரை பத்தி நம்ம பார்க்க போறோம். எஸ்தரை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நல்லா வேதத்தை வாசித்திருப்பீங்க, அதை பத்தி நீங்க தியானிச்சிருப்பீங்க. அந்த அம்மா சொல்றாங்க, மொதக்காய் சொல்லி அனுப்பும்போது, இதுக்காக தான்மா நீ வந்து ராஜ்யமானம் வந்து உங்களுக்கு கிடைத்திருக்கும், நீங்க ராணி ஆகிறதுக்கு இதுவா கூட இருக்கலாம். அதனால சொல்லும் போது அவங்க யோசிக்கிறாங்க. கொஞ்சம் நம்ம கருத்துல இருந்து நம்ம அதை வாசிப்போம், கேட்போமா? எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் முடிய. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் முடிய நம்ம ஒரு வாசிக்க நம்ம கேட்போம். எஸ்தரின் வார்த்தையை மொர்தெகாய் தெரிவித்தார்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்பவும் சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர்கள் பார்க்கக்கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனத்திலே நினைத்து கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். இதுல வாசிக்கும் போது உங்களுக்கு நல்லா புரிந்திருக்கும். இந்த ராஜ மேன்மை அப்படி சொல்லிட்டு திரும்ப ஒரு முறை வாசிக்கிறேன். நீ இப்படிப்பட்ட காலத்திலே உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொல்றாரு, இந்த காலத்துல வந்து யூதர்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கும்படி, யூதர்களுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும்படி நீ ராஜாத்தியா வாழ்க்கலாமா? இதுக்காக தான் வந்து ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வாசித்து வரும்போது சொல்லப்பட்டிருக்கு. எஸ்தர் என்ன பண்ணாங்கன்னா உபவாசித்து ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு முன்னாடி போய் அவங்க உபவாசித்து அவங்க நின்றுட்டாங்கன்னா, என்னை கொன்று போட்டா கூட பரவாயில்ல, சரி நான் போய் ராஜாவுக்கு முன்பாக போய் நான் நிற்பேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன பிறகு போய் நிற்கிறாங்க. ராஜாவிடத்தில் அவங்களுக்கு தயவு கிடைக்குது. இந்த எஸ்தருடைய கொஞ்சம் சூழ்நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அந்த காலத்துல ராஜா வந்து அந்த செங்கோலை வந்து நீட்டினது மாத்திரம்தான் யாரா இருந்தாலும் அந்த அரண்மனைக்குள்ள வரணும். அது எப்படியாப்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, ராஜாத்தியா இருந்தாலும் சரி, மந்திரியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அந்த கோல் நீட்டினா அங்க இலக்கம் கிடைக்கும். இவங்க அந்த கோல் நீட்டுறதுக்கு முன்னாடியே எஸ்தர் வந்து அந்த அரண்மனைக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, பரவாயில்ல வெளிவா, கோலை எடுத்து நீட்டு வா, எஸ்தர் வா வா வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இது போல வந்து நீங்க வந்து சாப்பிட்றதுக்காக வரணும் எங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் நீங்க வாசித்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த எஸ்தர் வந்து ஒரு துணிஞ்சு தன் மக்களுக்காக திறப்பின் வாசல்ல போயிட்டு அங்க நிற்கிறாங்க. உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை. மோசே அங்க சொல்றாரு, என்ன ஆண்டவரே, நீங்க பரலோக ராஜ்யத்துல சேர்க்காம அந்த புஸ்தகத்துல இருந்து என் பேரை கிறுக்கி போட்டா கூட பரவாயில்ல அப்படின்றாரு. இங்க இவருங்க எஸ்தர் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே இந்த ஆண்டவருக்கு முன்பதாக அந்த ராஜாவுக்கு முன்பதாக அந்த உயிர் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இந்த நாட்கள்ல என் உயிர் இருந்தா போதும்,
மற்றபடி அதுக்கப்புறம் சமாளிச்சிக்கலாம், சாப்பாட்டுக்கலாம் காசு எல்லாமே அதுக்கப்புறம் வாங்கிட்டு போயிடலாம் எப்படின்னா அப்படி சொல்லி நினைப்பாங்க. ஆனால் இவங்க கோலை வந்து ஈட்டுறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள போய் நிற்கிறாங்க. அப்போ அங்கே வந்து நின்ற மனுஷன் எல்லாமே வந்து கொல்லப்பட்டு தான் இருப்பாங்க. ஆனால் எஸ்தருக்கோ ராஜா விடத்துல தைரியம் கிடைக்குது. இதெல்லாம் யார் மூலியமா வந்து கிடைச்சிருக்குன்னு பாருங்க, ஆண்டவர் மூலியமா தான் கிடைச்சிருக்கோம். இந்த நாட்களில் கூட நம்ம உபவாசித்து ஜெபிக்கிறதே இல்லை. எத்தனையோ மக்கள் வந்து இறந்து கொண்டு இருக்கிறாங்க, எத்தனையோ மக்கள் வியாதினால அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, எத்தனையோ மக்கள் பாவ பிடியிலிருந்து எப்படி இருந்து மீளுவது என்று சொல்லிட்டு யோசித்து கொண்டு இருக்கிறாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள் நம்ம யோசிக்க வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. திறப்பின் வாசல்ல நிற்கிறதுனா என்ன? ஆண்டவருக்கு முன்பதாக நினைச்சு, ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற எங்கள் சகோதர சகோதரிகள், ஆண்டவரே எங்கள் உறவினர்கள், ஆண்டவரே எங்கள் இனஜன பந்துக்கள் எல்லாரும் நடந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே தயவா இரக்கம் பாராட்டுகிறாங்க. ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையா எங்களை ரசித்திருக்கிறீங்க, உங்களுடைய பிள்ளையா எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க என்று சொல்லிட்டு இந்த நாட்கள்ல நம்ம நிற்கிறோமா? இல்லவே இல்லை. இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்ட ஆண்டவர் மக்களை தேடிக்கொண்டு இருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்? வரோம், நல்ல வேலைக்கு போறோம், நல்லா சாப்பிடுறோம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ செய்யறோம், அவ்வளவுதான். ஆனா திறப்பின் வாசல் நிற்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம், ஒரு எழுப்புதலின் ஆவி நமக்குள்ள இல்லாத இருக்கிறது. இந்த கடைசி நாட்கள்ல நம்ம எழுப்பவில்லைன்னா எஸ்தரை பார்க்க சொல்றாங்க, யூதருக்கு ரட்சிப்போம், வேறு வழியில் இருந்து வரோம். ஆண்டவர் நம்ம குறித்து ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருப்பாரு. நம்ம செபித்தா அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், பிசாசின் பீடிகள் அறுக்கப்படும், சத்துருவின் சேனைகள் எல்லாம் முறியடிக்கப்படும் சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருப்பாரு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே நானா, ஆண்டவரே கிதியோனை போல நானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். இந்த நாட்கள்ல நம்ம மோசே கிட்ட வந்து கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திறப்பின் வாசல்ல நின்றான். எஸ்தர் பார்த்தீங்கன்னா, தான் உயிரை போனாலும் பரவாயில்ல, என் மக்களுக்காக நான் போய் நிற்பேன். இந்த நாட்கள்ல நம்மளுடைய இந்த தேசத்துக்காக, நம்ம தமிழகத்துக்காக நம்ம திறப்பின் வாசல்ல நம்ம நிற்கிறோமா? வாழ்வு பிள்ளைகளா இருக்கிறோம், நல்லா உடற்பயிற்சி பண்ணி நல்லா உடம்பெல்லாம் நல்லா தேய்ச்சி வச்சிருக்கிறோம், நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல வீடு இருக்குது, நம்ம அப்பத்துக்கெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறது இல்லை. இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் நம்மளை ரட்சித்து நம்மளை பலப்படுத்தி திடப்படுத்தி வைத்திருக்கிறாரு. ஆனா நம்ம சுயநலமா நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ மக்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியல, அவங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆள் இல்லை. நம்மளை திட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவங்களை அப்படியே விட்டுதல்லு, காலில் இருக்கிற தூசியை உதர்த்தலிட்டு சொல்லிக்கிறார் ஆண்டவர், அவ்வளவுதான், காலில் இருக்கிற தூசியை உதர்த்தலிட்டு நம்ம போயிடுவோம். இங்க சவுல்ன்ற மனுஷனை குறித்து நம்ம பார்ப்போம் சாமுவேல் எழுதின புஸ்தகத்துல. அந்த மனுஷன் என்ன பண்றாரு மக்களுக்காக அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரை நம்ம வாசிக்க நம்ம கேட்போம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரை. அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவர் இல்லை என்றார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். சாமுவேல் ராஜாங்கத்தின் முறையை ஜனங்களுக்கு தெரிவித்து அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து ஜனங்களை எல்லாம் அவரவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். சவுலும் கீவியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். இராணுவத்தின் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோடு கூட போனார்கள். ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறோம் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். ஆமென், அல்லேலூயா. இங்கே பாத்தீங்கன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு சாமுவேலை பார்த்து, சாமுவேலே இந்த மக்கள் வந்து ஒரு ராஜா வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்கிறாங்கப்பா, உன்னுடைய வருத்தம் எனக்கு புரியுது. ஆனாலும் சாமுவேலே அந்த மக்கள் வந்து உன்ன தரல, என்ன தரலாங்க, இருந்தாலும் அந்த மக்கள் சொல்றபடி நீ என்ன பண்ணு, போய் வந்து ஒரு ராஜாவை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆண்டவர். அப்போ சாமுவேல் என்ன பண்றாரு, போயிட்டு இவர சவுலை வந்து அபிஷேகம் பண்றாரு. அபிஷேகம் பண்ணிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வர வச்சு சொல்றாரு, கர்த்தர் தெரிந்து கொண்டப்பட்ட மனுஷனை பாருங்க அப்படின்றாரு. அவங்க பார்க்குறாங்க, எல்லாமே பார்த்துட்டு எல்லாரும் ஒரு முக்கால்வாசி ஜனம்லாம் சொல்றாங்க, வாழ்க ராஜா வாழ்க ராஜா வாழ்கன்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, பேலியா
பேலியாளின் மகனா இவனா வந்து எங்களை ரசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அசட்டை பண்ணி அவனுக்கு காணிக்கை எதுவுமே எடுத்துன்னு வராம மக்கள் அவனை வந்து ரொம்ப அசட்டத்தனம் பண்றாங்க. அப்போ சவுல் என்ன பண்றான், காது கேளாதவனை போல இந்த மக்கள் நடா இப்படி சொல்லுது, எனக்கே ராஜா அவனு விருப்பம் இல்லை, ஆனாலும் இவங்க வந்து ராஜா சாமுவேல் வந்து என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, நான் சாதாரணமான ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தில் சின்ன கோத்திரத்தில் இருந்து வருகிற மனுஷன், நான் என்ன போய் இப்படிதான் நினைச்சிருப்பான் அந்த நேரத்தில். ஆனாலும் மக்கள் என்ன பண்ணுது, ராஜா வாழ்க, ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் காட்டிலும் இவன் உயரமா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு இவன் காது கேளாத போல மக்கள் நான் இப்படி சொல்லுது, மனசு கஷ்டப்படுற மாதிரி சொல்லிட்டு இவன் மாட்டின அப்படியே ஒரு மாதிரியா சோகமா போயிடறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 11வது அதிகாரம் 1லிருந்து 6 வசனம் பார்ப்போம். அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி, எங்களோட உடன்படிக்கை கொள்ளும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். அதற்கு யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் சாணபதிகளை அணுகும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடுக்கும், எங்களை ரட்சிப்பார், இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். அந்த ஸ்தானபதிகள் சவுலின் ஊராகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்தியை சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலில் இருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்தரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினது. அவன் மிகவும் கோபம் மூண்டவனாகி, ஆமென், ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா அங்க முறுமுறுக்கிறாங்க, பேலியாளின் மகனா இவன் எங்களை ரசிக்க போறான்னு சொல்லிட்டாங்க. இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த நாகாஸ் என்ற இந்த ராஜா என்ன பண்றான், வந்து யாபேசின் மனிதர்களை ஃபுல்லா அங்க வந்து முற்றுகை போட்டுறான். போட்டுட்டு அவ்வளவுதான், இவங்க எல்லாமே மாட்டாங்க நம்ம கையில அப்படின்ற மாதிரியான ஒரு காரியம் நடக்குது. அப்போ எல்லாரும் யாபேசுடைய மனுஷர்கள் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ போய் சொல்றான், வந்து என்ன பண்றது, சரி உங்களுக்கு நாங்கள் அடிமையா வரோம், எங்களுக்கு ஒரு 7 நாள் வந்து தவணை கொடுங்க, எங்களை வந்து யாரும் வச்சுக்கலையானா நாங்கள் நீங்கள் சொல்ற மாதிரி நாங்கள் கேட்குறோம், நீங்கள் வந்து எங்களை நடத்துங்க அப்படின்னும் போது அவன் சொல்றான், நாகாசு, உங்களுடைய வலது கண்ணை ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் நான் பண்ணுவேன், பிடிக்கிட்டு உங்களை இப்படிதான் நான் நடத்துவேன் அப்படின்றான். இஸ்ரவேலுக்கு வந்து ஒரு நிந்தையை பாருங்க, நாகாஸ் வந்து முற்றுகை போட்டு அவன் சொல்றான், உங்களுடைய வலது கண்ணை ஒவ்வொன்றையும் நான் பிடிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பண்ணுவேன், உங்களை வந்து நியாயம் விசாரிப்பேன் அப்படின்றான். அப்போ மாடுகள் பின்னாடி வர்றாரு சவுலு. அப்போ வந்து மக்கள் எல்லாம் அழுது கொண்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து கேட்கிறான் சவுலு, என்ன ஆச்சு, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ சொல்றாங்க, இந்த மாதிரி நடக்கிற காரியம்லாம் சொல்றாங்க, நாகாஸ் வந்து இந்த மாதிரி முற்றுகை போட்டுருக்கிறான், இது போல வலது கண்ணெல்லாம் மூடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னும்போது தேவனுடைய ஆவி சவுலின் மேல இறங்கினபடினால அவன் கோபம் உண்டவனாகி அவன் என்ன பண்ணானா, ஒரு மாட்டை இளமாற்றை பிடித்து அதை துண்டித்து இஸ்ரவேல் எல்லாம் கோத்திரத்துக்கும் அனுப்பிச்சுட்டான். அனுப்பிச்சுட்ட பிறகு சாமுவேல் பின்னாடியும் சவுலின் பின்னாடியும் வராதவர்களுடைய மாடுகளுக்கு எல்லாம் இப்படிதான் செய்யப்படும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து கூடி வராங்க. கூடி வந்தவனையும் திருப்பி இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம், கேளுங்களேன். 1 சாமுவேல் 11வது அதிகாரம் 9லிருந்து 13வது வசனம் வரைக்கும். 1 சாமுவேல் 11வது அதிகாரம் 9லிருந்து 13 வசனம் முடிய. வந்த ஸ்தானாதிபதிகளை அவர்கள் நோக்கி, நாளைக்கு வெயில் ஏறுகிறதுக்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றார்கள். ஸ்தானாதிபதிகள் வந்து யாபேசின் மனுஷரிடத்தில் அதை அறிவித்தார்கள். அதற்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். பின்பு யாபேசின் மனுஷர், நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம், அப்பொழுது உங்கள் இஷ்டப்படியெல்லாம் எங்களுக்கு செய்யுங்கள் என்றார்கள். மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மானியரை முறியடித்தான். தப்பினவர்களில் 2 பேராகிலும்
சோர்ந்து ஓடி போகாதபடிக்கு எல்லாரும் சிதறடிக்க போனார்கள். அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவாக இருக்கிற போகிறவன் என்று சொன்னார்கள். அந்த மனுஷரை நாங்கள் கொண்டு போடும்படிக்கு ஒப்புக்கொடுங்கள் என்றார்கள். அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது, இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு அருளினார் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சவுல் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கின அப்படினால அவன் சொல்லி அனுப்புறான், நீங்க என்ன பண்ணுங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து என்ன சொல்ற, நீங்க சொல்ல வேண்டியது என்ன வேணும்னா, வெயில் ஏறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரட்சிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாகேஷ் மனிதராடுறதுல போய் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறான். இவங்களும் போய் என்ன பண்றாங்க, சந்தோஷத்தோடு போறாங்க. போயிட்டு யாகேஷ் மனிதர்லாம் ஒன்று சேர்ந்து அங்க பேசுறாங்க. நாளைக்கு வெயில் ஏறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்குமா, சவுல் ராஜா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. போயிட்டு உடனே அதே மாரி என்ன பண்றான், மக்கள் எல்லாம் அணிவகுத்து எல்லாரும் நிற்க வச்சு வெயில் ஏறதுக்கு முன்னாடி என்ன பண்றான், அந்த நாகாப்பூடிய மனுஷன் எல்லாரையும் வந்து என்ன பண்றான், வெட்டி போட்டாங்கன்னா ஒருத்தர் கூட வந்து 2 பேரா சேர்ந்து ஓடாதபடிக்கு எல்லாரையும் வெட்டி போடுறாங்க. ஹல்லேலூயா. ஓடுறாங்க மக்கள் எல்லாம் பயந்துங்க. அந்த நேரத்துல 2 பேரும் ஒன்று சேர்ந்து கூட ஓட முடியலையா, அந்த அளவுக்கு ஒரு பெரிய சந்தாரத்தை அங்க உண்டாக்கினாரு. அதுக்கப்புறம் மக்கள் சொல்றாங்க சாமுவேலை பார்த்து, சாமுவேலே யாரெல்லாம் வந்து சவுல் இவனா பேரியாளின் மகன், இவனா நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுப்பான் என்று சொல்லி யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களெல்லாம் எங்களுக்கு கொண்டு வாங்க, நான் அவங்களை வெட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் மக்கள் சொல்றாங்க. அப்ப சவுல் சொல்றாங்க, வாசிப்பை கேட்போம் பாருங்க. அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது என்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்றான். இந்த சவுல் சொல்றான், இன்றைக்கு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து ஒருத்தர் கூட சாவக்கூடாதுப்பா, இன்றைக்கு ஏனென்றா பெரிய ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த சவுல் இந்த மனுஷன் வந்து சொல்றான். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா, என்ன யாரெல்லாம் வந்து பேரியாளின் மகன் சொல்லி சொன்னாங்க, இவனா ராஜா அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சொன்னாங்க, அவங்களெல்லாம் முதல் பண்ணுவான், அவங்களுக்கு சரியான ஒரு பனிஷ்மெண்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா இந்த சவுல் அப்படி சொல்லவே இல்லை. இன்றைக்கு ஒருத்தரும் கொல்லப்படலாகாது. என்ன தானே சொன்னாங்க, இவனா பேரியாளின் மகன் சொல்லிட்டு இவனா ராஜா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பரவாயில்ல, அவங்க விட்டு இன்னைக்கு ராஜ்யபாரத்தை போய் நம்ம ஸ்திரப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பான ஒரு மனத்தை அவங்க கொடுக்குறாங்க. இந்த நாட்டில் கூட உலகத்துல அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நமக்கு விரோதமா பேசுவாங்க, நம்ம ஏன் திருப்பி ஒரு மாதிரியா திட்டுவாங்க, நம்ம போகும்போது அது போறாம அப்படின்வாங்க. நம்ம தப்பே செஞ்சிருக்க மாட்டோம், ஆனாலும் மக்கள் வந்து நமக்கு விரோதமா பேசுவாங்க. ஆனா மோசே போல, எஸ்தரை போல, இந்த சவுலை போல மக்களுக்காக பரிந்து பேச வேண்டியது, ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல இருந்த கடமையா இருக்குது. நம்ம ஒரு பெரிய ஆளு கிடையாது தான், ஆனாலும் நம்ம ஜெபிக்கும் போது கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஆண்டவரே, பக்தி வைராக்கியம் பாராட்டக்கூடிய ஆண்டவரே அந்த கிருபை எங்களுக்கு கொடுங்கப்பா. மோசே போல, எஸ்தரை போல, ஆண்டவரே ஆபிரகாமை போல, சவுலை போல ஆண்டவரே மக்களுக்காக பரிந்து பேசணும். ஆண்டவரே மக்களுக்காக திறமை வாசல்ல நாங்கள் நிற்கணும். தகப்பனே, இந்த கடைசி காலத்துல நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். தூய ஆவியானவரே எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. ஒருவரும் ஆண்டவரை வீணாய் மறித்து போகக்கூடாது, வீணாய் ஆண்டவரை நித்திய ஜீவனை அடையாளப்படிக்கு வீணாய் போகக்கூடாது. ஆண்டவரை அப்பா, இந்த கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பக்தி வைராக்கியம் பாராட்டணுமாப்பா. மோசையை போல ஆண்டவரே, நீ மகா பெரியவர், உமான ஆகாத காரியம் ஒன்றுமே என்று சொல்லி திறப்பி வாசல்ல நிற்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்காக நிற்கிற பிள்ளைகளாய் எஸ்தரை போல, எஸ்தர் ராஜாத்தை போல துணிகரமாய் ஆண்டவரே நான் உபவாசத்தில் ஜெபிக்கும் போது நீர் அற்புதத்தை அதிசயத்தை செய்வீங்க என்று சொல்லி, ஆண்டவரே 10 நீதிமானை கொண்டு நீங்க பண்றதை அழிக்க மாட்டீங்க என்று சொல்லி பரிந்து பேசுகிற பிள்ளைகளாய் இந்த நாட்டில் நம்ம இருக்கிறோமா என்று சொல்லி ஆண்டவரை நம்ம பார்ப்போம். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். நேரத்தில் கூட மோசே இடத்துலையும், எஸ்தர் ராஜாத்தி இடத்துலையும், அந்த ஆபகாம் இடத்துலையும், சவுல் இடத்துலையும் நாங்கள் கற்றுக்கொண்டு தகப்பனேன். பக்தி வைராகியத்தை கூட தகப்பனேன். மக்களுக்காக உலகத்திற்காக அந்த ஜெபிக்கக்கூடிய அந்த பாரத்தை எங்கள் மேல ஊற்றுங்கப்பா. வாலிபர்களாக எங்கள் மேல ஊற்றுனாண்டவர இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த பாரத்தை ஊற்றுகிறாங்க தகப்பனேன். நீங்க அப்படியே செய்யப்படுறதுக்காக உங்களுக்கு நன்றி. அதுவே நீங்க மகா பெரியவரப்பா. எனக்கு ஞானத்தை கிருபையை கொடுத்து எனக்கு நடந்தபடியாக உங்களுக்கு கேட்கிறோம். அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Praise God. Hallelujah.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நம் மத்தியில் பவுல் சகோதரர் அருமையாக நம்மளுக்காக ஒரு செய்தி, ஒரு எழுப்புதல் செய்தி நம்மளுக்காக ஆயத்தம் பண்ணி எடுத்து வந்தார். அவருக்காக நம்ம நன்றி சொல்வோம். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நம்மளுக்கு அருமையான பேக்ரவுண்ட் இசையும் ஒரு பாடலுக்கு இசையும் அமைத்த அன்பு சகோதரர் யாவேஸ் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கி வீடியோ ஆடியோ அரேஞ்ச் பண்ண ஷாம் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாங்கள் இந்த டாலியம் ஜீசஸ் டிவி என்ற சார்பாக நாங்கள் அவர்களுக்கு 3 பேருக்கும் நாங்கள் இன்றைக்கி நன்றி சொல்கிறோம். அவர்களை இன்னும் வல்லமையாக கத்தரை பயன்படுத்துவதாக. கரெக்டாக 7 நாள் தொடர்ந்து 6 மணிலிருந்து 7 மணி வரையும் லைவ் வரையாய் உங்களுடைய இந்த எழுப்புதல் செய்தி உங்களிடத்தில் வந்து சேரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் பாருங்கள். ஜபத்தினால எங்களை எல்லாருமே தாங்குங்க. ஏன்னா எங்களுக்கு ஜபம் தான் எங்களுக்கு முக்கியம். எங்கள் ஊழியத்துக்கு நீங்கள் ஜபத்தினால எங்களை தாங்குங்க. கர்த்தர் உங்களையும் எங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீர் சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு உங்க முகத்தைய நோக்கி இருக்கிறோ, உங்க முகத்தைய நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில்
உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா.